ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசுவோம். பல பேருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப காமனாக இந்த வேரிகோஸ் வெயின்ஸுங்கிற பிரச்சனை வந்து நம்ம நாட்டு ஜனத்தொகையில் 100 பேரில் ஒரு 25% நபர்களுக்கு இது பாதிக்கப்பட்டிருக்கு. இது வேரிகோஸ் வெயின்ஸுங்கிறது அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும், காலில் வந்து விசிபிள் வெயின்ஸ், காலில் நரம்புகள் வந்து வெளியில் குண்டு குண்டாக தெரிகிறதுனாலையோ குட்டி குட்டி வெயின்ஸ் வெளில தெரிகிறது தான் வேரிகோஸ் வெயின்ஸ்னு காமனாக எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, வேரிகோஸ் வெயின்ஸுங்கிற பிரச்சனை வந்து காலில் நரம்புகள் சுருளாக விசிபிளாக ஸ்கின்ல இருந்ததா வேரிகோஸ் வெயின்ஸ் சொல்லலாமா, இல்லை இதெல்லாம் காலில் இல்லாமல் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிட்டு நார்மலாக வெளியில் வெயின்ஸே தெரியாமல் ஹிடனாக இருக்கலாமா, மறைவாக இருக்கலாமா? ஸோ அந்த வேரிகோஸ் வெயின்ஸுங்கிற பிரச்சனை வந்து தோடு கீழே மறைஞ்சு அதனால் தொந்தரவு தரலாமா, விசிபிளாக இல்லாமல்? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம வெயின்ஸை பற்றி, வெயின்ஸ்னால் என்னங்கிறத நம்ம திருப்பி ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். வெயின்ஸ்னால் என்னென்னா, காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை பாதத்தில் வந்து இருதயத்துக்கு மேல் நோக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த நரம்புகள் பேர் தான் வெயின்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் வெயின்ஸ். இந்த வெயின்ஸ் வந்து கீழே பூமி ஈர்ப்பு சக்திக்கு நேர்மாறாக மேலே காலிலேருந்து மேலே ரத்தத்தை கொண்டு போகிறதுனால உள்ள இயற்கையாகவே அந்த வெயின்ஸில் உள்ள வேல்வ்ஸ் இருக்கும். அந்த வேல்வ் எப்படின்னா, ரத்தம் வந்து அந்த வேல்வை தாண்டி மேலே போனோன்னா வேல்வ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இதுதான் நார்மலாக எல்லாருக்கும் சர்க்குலேஷன் நடக்குது. இதை இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த வெயின்ஸ் வந்து பல லேயரில் காலில் இருக்குது. காலோட சர்ஃபேஸில் இருக்கும், காலில் ஸ்கின்லேருந்து அதை விட இன்னும் டீப்பராக இருக்கும், எலும்புக்கு பக்கத்துலேயே போகும். ஸோ இது வந்து 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சர்ஃபேஸ் வெயின்ஸு, காலோட தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய வெயின்ஸ், அது வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் இல்லைனா அவுட்டர் வெயின்ஸ்னு சொல்லிக்கலாம். உள் நரம்புகள் டீப்பர் வெயின்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த 3 நெட்வொர்க்கில் எந்த வெயின்ஸ்லேயும் ரத்தம் தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது காலில் வந்து உங்களுக்கு தொந்தரவு தரலாம். ஸோ இந்த வேரிகோஸ் இப்போ காமனாக வந்து நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருக்கீங்கன்னா, விசிபிள் வெயின்ஸ், வெளியில் நரம்புகள் சுருளாக சுருண்டதா எனக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே பல பேர் வந்து அதை நோக்கி தான் நம்ம தொந்தரவு வருதா வரலையாங்கிற பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஒரு காமனாக அவேர்னஸ் இல்லாமல் காலில் வந்து கால் வீக்கத்தோடையோ, காலில் வந்து தோல் கருத்து போயோ, ரிப்பீட்டடாக இச்சிங் வரதுனாலையோ காலில் புண் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதே நேரத்தில் பிளட் கிளாட்டும் வரலாம். நான் சொல்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து காலில் வெயின்ஸ் வந்து விசிபிளாக தெரியாமையே இந்த மாதிரி பல பேர் வந்து கால் ஹெவியாக இருக்கும். ஈவினிங் ஆனால் டயர்டாகிடும், ஃபெட்டிகாக இருப்பாங்க. காலெல்லாம் என்னடா டயர்டாக இருக்குது, நைட் ஆனால் மசில் கிராம்ஸ் வரும், நம்மளுக்கு வெயின்ஸ் காலில் சர்ஃபேஸில் தெரியவே இல்லையே, கால் வீக்கமாக இருக்குது, ஈவினிங் ஆனால் வீக்கமாக இருக்குது, படுத்து தூங்கிச்சா வீக்கம் கம்மியாகுது, அப்பயும் வெயின்ஸே வெளியில் தெரியல, டாக்டர்கிட்ட போகிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் வேரிகோஸ் வெயின்ஸ் மாதிரி தெரியலங்க, ஏன்னா வெயின்ஸே வெளில தெரியல, அந்த மாதிரி ஒரு சில நேரம் வைத்தியம் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் நாளடைவில் போக தோல் கருத்து போய் அரிப்பு வந்து காலில் வந்து ஒரு சில நேரம் ஃப்ளூயிட் ஸ்கின் கிராக் ஆனால் அதுலேருந்து நீர் வெளில வருது, இல்லை இன்ஃபெக்ஷன் திருப்பி வருது. இதனால் பல பேர் அவதிப்படுறாங்க. இது வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிற டாபிக், ஹிடன் வேரிகோஸ் வெயின்ஸ். அதே ரியல் உள்ளுக்குள்ளே மறைவாக இருக்கக்கூடிய வேரிகோஸ் வெயின்ஸ் உண்மையாலுமே அந்த மாதிரி தொந்தரவு தரலாமாங்கிறத தான் பேச போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெயின்ஸ் உள்ளார வேல்வ்ஸ் இருக்கும். அந்த வேல்வ்ஸ் வந்து சரியான முறையில் வேலை செய்யலைன்னா ரத்தம் மேலே ஏற வெயின்ஸில் ரத்தம் கீழே தேக்கம் ஏற்பட்டு எந்தெந்த வீக் ஸ்பாட்ஸ் காலில் எங்கெங்கெல்லாம் வெயின்ஸ் வீக்காக இருக்கோ அந்த இடத்துலலாம் போய் உள்ள ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும், ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரத்தம் தேங்கிறதுனால என்ன ஆகும்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே அது ஸ்லோவாக ஓட தான் அதில் வந்து சிக்னல்ஸ்லாம் கரெக்டாக போகும். தேங்கும் போது ரத்தத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அதில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே ஆல்டர் ஆகி உங்களுக்கு காலில் வந்துட்டு தேங்கிறதுனால இன்ஃப்ளமேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷன்னா ஒரு காலுக்குள்ளே ரத்தம் தேங்கிறதுனால இருக்கக்கூடிய சேரக்கூடாத கெமிக்கல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி அதனால் வெயின்லேயும் சதையிலையும் வந்து ஒரு அரிப்பு மாதிரி, அரிப்புனா காலில் கை நமச்சல் இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகிறதுனால ரிப்பீட்டட் இன்ஃப்ளமேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்ஃப்ளமேஷன் காலில் ரத்த தேக்கத்து வரதுனால தான் அவங்களுக்கு தோல் கருத்து போகிறது, தோலில் அரிப்பு வருது, தோலில் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வருது, காலில் புண்ணு வருது, ஆறாத புண்கள் வருது. இந்த மாதிரி வந்து வெயின்ஸே தெரியாத நபர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வெயின்ஸ் தெரியக்கூடிய நபர்களுக்கும் வெயின்ஸ் விசிபிளாக இல்லாமல் அதனால் காலில் இருக்கக்கூடிய இதே மாதிரி சிமிலர் சிம்டம்ஸ், இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் கால் வீக்கம் வரலாம், காலில் வந்து தோல் கருத்து போகலாம், புண் வரலாம், ப்ளீட் ஆகலாம், பிளட் கிளாட் வரலாம். இதே மாதிரி வெயின்ஸ் விசிபிளாக இல்லாத நபர்களுக்கு காலில் இதே மாதிரி வீக்கம் வரலாம், கால் ஹெவியாக இருக்கலாம், ஃபெட்டிக் இருக்கலாம், புண்ணு வரலாம், ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வரலாம், இதே மாதிரி தோல் கருத்து போய் அரிப்பு வரலாம். ஸோ சிமிலர்
சிம்டம்ஸ் 2 பேருக்கும் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு வெயின்ஸ் தெரியும், ஒருத்தருக்கு வெயின்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ரிப்பீட்டடாக என் காலில் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சையோ இல்லை வாஸ்குலர் சர்ஜனோ அணுகி இதில் வந்து என்ன மாதிரி எனக்கு வந்து வெயின் சிம்டம்ஸ் இருக்கா, வெயின் சிம்டம்ஸ் இல்லையான்னு நீங்கள் ரூல் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து காமன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, விசிபிளாக வெயின்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இதனால் பல பேர் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வராமல் லேட் ஸ்டேஜில் தான் வராங்க. இந்த வெயின்ஸ் வெளில தெரியாத நபர்கள் காலில் அது மாதிரி பிரச்சனையோடு இருக்கும்போது சரியான முறையில் டயக்னோஸ் பண்ணாதான் லேட்டாக வராங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து நீங்கள் வைத்தியம் பண்ணி சரியாகலையா, கால் வீக்கம், ஹெவினஸ், ஃபெட்டிக், ஸ்கின் கலர் மாதிரி அரிப்பு ஏற்பட்டு புண் வருது, ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வருது, இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஹிடன் வெயின்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த தொந்தரவு இருக்கிற நபர்கள் ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரோ வாஸ்குலர் சர்ஜனோ அணுகுனீங்கன்னா நாங்கள் கரெக்டாக வந்து இதுக்கான டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சிம்பிள் டாப்லர் ஸ்கேன் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் காலில் வந்துட்டு எந்த வெயின்ஸில் நான் சொன்ன மாதிரி 3 லெவலில் வெயின்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் வெயின்ஸு, அது கீழே இருக்கக்கூடிய வெயின்ஸு, அப்புறம் எலும்புக்கு பக்கத்தில் கூடிய மெயின் வெயின், இதில் எங்கேயாவது பிரச்சனைகள் இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சி அதை அணுகி அதை இன்றைக்கி சிம்பிளாக அவுட் பேஷண்ட் மெத்தடு, சிம்பிள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் ஊசி வழியாகவே இது கரெக்டாக அப்ரோச் பண்ணி ஏர்லி ரெக்கவரி வித்தின் 1 day 1 hour 2 hours இல்லைன்னா ஹாஃப் டேயில் ரெக்கவரி ஆகி இதுலேருந்து நீங்கள் மீளக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் தெரியாதனால நீங்கள் அதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் வந்து இந்த ஹிடன் வேரிகோஸ் வெயினை பற்றி இன்றைக்கி நான் வந்து ஒரு டாப்பிக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து டாப்லர் ஸ்கேன் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து நம்ம வந்து ரத்த குழாயில் எந்த ரத்த குழாயில் ரத்தம் தேங்குது, ஒரு சில நேரம் வெயினில் வந்து ஏற்கனவே பிளட் கிளாட் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு. இந்த ஹிடன் வேரிகோஸ் வெயின்ஸ் ஒன்ஸ் அகேன் யாருக்கெல்லாம் வரலாம்னா வயதான நபர்களுக்கு வரலாம், அவங்களுக்கு விசிபிள் வெயின்ஸ் எல்லாமே காலில் இந்த ரத்தம் வீக்கம் வலியெல்லாம் வரலாம். அப்புறம் ஒபீஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரலாம், உடல் பருமனாக இருக்கிற நபர்களுக்கு வெளில வெயின்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நபர்கள் வரலாம். ரிப்பீட்டட் ப்ரெக்னன்சி, அடிக்கடி கர்ப்பமாகி அப்புறம் லேட்டர் ஏஜில் வரலாம். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால லேடிஸ்க்கு வரலாம். லேட்டர் லைஃப்பில் ஆக்சிடென்ட் ஆகி பிளட் ஃப்ராக்சர் ஆகிட்டு பிளட் கிளாட் அந்த நபர்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்புறம் இயற்கையாகவே ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வெயின்ஸ் வந்து ஸ்கின்ல தெரிஞ்சிருக்கலாம், பசங்களுக்கு வெயின்ஸ் வந்து ஸ்கின்ல தெரியாமல் அதே மாதிரி வந்து சிம்டம்ஸ் வரலாம். அப்பா அம்மாவுக்கு வெயின்ஸ் தெரிஞ்சது, எனக்கு வெயின்ஸ் தெரியல, எனக்கு காலில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நினைக்கலாம். இல்லை இவங்களுக்கு வெயின்ஸ் தெரியும், அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி இந்த ஜெனட்டிக்காக வந்து அந்த வெயின்ஸோட கட்டமைப்பு வந்து வீக் ஆகும்போது அதில் இருக்க வேல்வுகளும் நாளடைவில் ஏஜாக செயலிழந்து போய் அந்த ரத்தம் தேங்குறதுனால தோலில் வந்து ரத்தம் தேங்கி இந்த மாதிரி மாறுதல் உண்டு பண்ணி காலில் வலியும் வீக்கத்தையும் உண்டு பண்ணலாம். என்ன இதில் காம்ப்ளிகேஷன்னா ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வரும், காலில் புண்ணு வரும், பல பேருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும். கால் கனமாக இருக்கிறதால வாக்கிங் போக மாட்டாங்க, உடல் பருமனாகும், லைஃப் ஸ்டைல் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப லோ குவாலிட்டி லைஃப் ஸ்டைல், அப்படியே செடென்ட்ரியாக உட்காந்துருப்பாங்க, நடந்தால் கால் வீங்குது, கால் கனமாகுது, வீக்கமாக இருக்குங்கிறதுனால அவங்க வாக்கிங் போகிறதுல ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறுதல், காம்ப்ளிகேஷன்ஸ், பிளட் கிளாட் வரலாம் இந்த மாதிரி நபர்களுக்கும். ஸோ அதனால் இந்த ஹிடன் வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிற நபர்கள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பியும் நான் சொல்கிறேன் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து இதில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது, வெயினில் வேல் வீக்காக இருக்கா, இல்லை வெயின் செயலிழந்து போயிருக்கா, இல்லை வெயினுக்குள்ளே அடப்பு ஏற்பட்டிருக்கா, ஏற்கனவே பிளட் கிளாட் வந்துருக்கு, இதெல்லாம் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு விடிவு காலம் உண்டு பண்ணிடலாம். இன்னும் ஓகேங்களா? ஒன்று உங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால லேட்டாக வர்றது தான் நம்ம வந்து அதை தான் அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வெயின்ஸே வெளில தெரியாமல் ஹிடனாக இருக்கிற நபர்களுக்கு நான் சொன்ன தொந்தரவுகள்லாம் வந்துச்சுன்னா ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை அணுகி அவங்கள்ட்ட வேணுங்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த வைத்தியத்தை வந்து நீங்கள் சீராக கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மேற்கொண்டு அந்த தொந்தரவு வராமல் அவாய்ட் பண்ணால் உங்களுடைய வாழ்வாதாரமும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இழந்துடாதீங்க. தேங்க்யூ.